ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறோம். சிம்பிளாக பண்ணலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இருக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைக்காய் வறுத்தது தான், அதனால் கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்காக நான் போட்டு இருக்கிறேன். அதோட ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு நான் ஆல்ரெடி வறுத்துருக்கிறேன். அதனால் மறுபடியும் கொஞ்சம் அது கிறிஸ்பாக வர்றதுக்காக மொறுமொறுன்னு அதுக்காக போட்டிருக்கிறேன். அப்போ தான் நல்லா அரைக்கும் போது நல்லா பவுடராக கிடைக்கும் நமக்கு. இந்த அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக. அதையும் இதில் சேர்த்து இதெல்லாம் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ எள்ளெல்லாம் பொரிய ஆரம்பிக்குது, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி வறுத்ததுனால இது ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்குள்ளவே இது மறுபடியும் பொரிய ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறந்தும் இதையெல்லாம் நம்ம பொடி பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நான் கலக்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சூடானது ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி நல்லா ஒரு 3 நிமிஷம் இந்த கத்திரிக்காவை நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து இதை வதக்குறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானா கடுகு, சீரகம், இதளவு மிளகு, ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு, இது கருவேப்பிலை, கீரி வச்ச பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 நிமிஷம் வதங்குனா நான் 2 தக்காளி அரைச்ச விழுது அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடரு, 1 ஸ்பூன் கோரியண்டர் பவுடரு, 1/4 ஸ்பூன்னு மஞ்சப்பொடி, ஒரு பிஞ்சு சீரகத்தூள் இதையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம இதில் இந்த வதக்கி எடுத்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலையில் ஃப்ரை பண்ணுங்க, அப்படியே வதக்கி விடுங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு பண்ணுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம புளி கரைச்சலும் இதில் சேர்த்துட்டோம். ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து அதை கரைச்சி அதை இதில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம புளி கரைச்சலெல்லாம் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் கொதிக்க விட்டுடலாம். கத்திரிக்காயெலாம் நல்லா சாஃப்ட் ஆன பிறகு பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆகிட்டது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தா தெரியும் கத்திரிக்காயெல்லாம் வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. ப்ரெஸ் பண்ணும் போதே பாருங்கள் உடையுது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கடைசியாக வறுத்த இந்த கடலைக்காய், எள்ளு, வெந்தயம் இந்த பொடியை இதில் சேர்த்தணும். நல்லா ஒரு முறை கலந்துடணும். நல்லா கலந்தாச்சு. மல்லித்தழை தூவி 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய்லாம் நல்லா செப்பரேட் ஆகி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீவர்ஸ். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.